கற்றுக்கொண்டோம், அதை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அந்த கற்றலும் கற்பித்தலும் தொடர்ந்து இருக்கிற போதுதான் நாம் தலைவர்களாக உருவாக முடியும். நாம் தலைவருடைய எண்ணமான எல்லா தலைவர்களும் தனக்கு தொண்டர்கள் வேண்டும் என்று சொல்லுகிற இந்த அரசியல் களத்தில் எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், எனக்கு தலைமை பண்புள்ள தலைவர்கள் வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். ஆகவே தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பது பயிற்சியுடைய நோக்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில அமைப்பாய் திரளுவோம் என்கிற தலைவர் எழுதிய அந்த நூலில் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். நாம் பயிற்சிக்காக வேற எந்த புத்தகங்களையும் வேற எந்த கருத்துக்களையும் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. பயிற்சிக்கான அத்தனை கருத்துக்களும் அத்தனை செய்திகளும் தகவல்களும் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய மிக சிறந்த பொக்கிஷம் அமைப்பாய் திரளுவோம் என்பது. ஆகவே அமைப்பாய் திரளுவோம் என்கிற தலைவருடைய அந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்கு பயன்படும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை தந்ததற்காக தலைவர் எழுச்சிக்குமார் அவர்களுக்கும் மகளிர் விடுதலை மாநில செயலாளர் நர்சோனி அவர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்த மாநில துணை செயலாளர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சர்டிஃபிகேட் கொடுத்துலாம் ஐயா.